45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மகளிர் அணி தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. 11 சுற்றுகள் கொண்ட செஸ் ஒலிம்பியாட் தொடரில் நேற்று நடந்த 7வது சுற்று ஆட்டத்தில் சீனாவை இந்தியா வீழ்த்தியது. 20% போனஸ் வழங்க வலியுறுத்தி நெய்வேலி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மாம்பலம் காவல் நிலையத்தில் அதிகாலையில் புகுந்த நபர் பெண் காவலரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். காவல் நிலையத்தில் இருந்த கோப்புகளையும் கிழித்து எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை திருவேற்காடு அருகே இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய சரக்கு வாகன ஓட்டுநர் சரவணன் விபத்தில் சிக்கி பலியானார். சாலையில் நிறுத்தப்பட்ட கார் கதவு திறக்கப்பட்டதால் பைக்கில் வந்த சரவணன் தூக்கி வீசப்பட்ட போது அவர் மீது லாரி ஏறி பலியானார். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஸ்ரீநகர் மற்றும் கத்ராவில் பிரதமர் மோடி இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நரேந்திர மோடியின் வருகையை ஒட்டி ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பைக் மீது பேருந்து மோதியதில் இளைஞர் உயிரிழந்தார். ஆற்காடு குப்பம் பகுதியில் தமிழ்நாடு சுற்றுலா பேருந்து மோதியதில் பைக்கில் சென்ற ஹரிகிருஷ்ணன் பலியானார். பீகார் மாநிலம் நவடாவில் நிலப்பிரச்சனையில் 25 வீடுகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்தனர். அனைவரும் வெளியேறியதால் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் உள்ள NIT விடுதியில் தங்கி பயின்று வந்த மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மாணவி மாயமாகியுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி மாணவி மாயமான நிலையில் அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியுள்ளதால் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அச்சமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் சாலையில் வைத்து பிணங்கள் எரிக்கப்படுகின்றன. கங்கை மற்றும் யமுனாவில் வெள்ளத்தின் அளவு அதிகமானதால் சாலையில் வைத்து பிணங்கள் எரிக்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சென்னை JJ நகர் TVS சாலையில் உள்ள சென்னை பப்ளிக் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மோப்பனாய் உதவியுடன் காவல்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் வதந்தி என தெரிய வந்துள்ளது.